வணக்கம். லீகல் இங்கிலீஷில் லிஸ்ட் ஆஃப் லட்டின் மேக்ஸிம்ஸ் அடுத்து நம்ம பார்க்கலாம். லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேர்டு அபினிஷியோ. அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங், அதாவது ஆரம்பத்துலேருந்தே, ஃபஸ்ட்லேருந்தே, முதல்ல இருந்தேன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அபினிஷியோ ஆஃப் எல்கேஜி ஐ ஹவ் அரியர் இன் அ சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுருக்குல்ல. இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தேன்னு சொல்கிறதுக்கு நம்ம அபினிஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். அபினிஷியோவுக்கு எல்கேஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வேர்டு ஆக்சியோ பெர்சோனாலிஸ் மொரிஷோர் கம் பெர்சோனா. அப்படின்னா பர்சனல் ரைட்ஸ் பை ஆக்ஷன் டைஸ் வித் அ பர்சன். அதாவது தனிப்பட்ட உரிமை அந்த நபருடனே இருக்கிறது அப்படின்னு மீனிங்க. இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக இருக்குது. இதை நம்ம பைஹார்ட் பண்ணுறதை விட அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் மறக்காது. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சியோவில் ஆக்ட் இருக்குது பாருங்கள். ஆக்ட்னா நம்மளுக்கு செயல்னு தெரியும். அதே மாதிரி தான் பெர்சோனாலிஸில் பெர்சனல்னு இருக்குது பாருங்கள். பெர்சனல்னால் தனிப்பட்டன்னு நமக்கு தெரியும். அடுத்து மொரிஷோர்னா அவன் இறக்கிறான்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளானா மொரிஷோர் மறித்து போகிறான்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்குல்ல. ஓகே. அடுத்து கம்ன்றது அவ்வப்போது. அடுத்து பெர்சோனான்றது பர்சன், அந்த நபர்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பாருங்கள். தனிப்பட்ட உரிமை அந்த நபருடனே இருக்கிறதுன்றது வந்துடும். அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த ஆக்சியோ பெர்சோனாலிஸ் மொரிஷோர் கம் பெர்சோனா டிஃபமேஷன் கேஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த வேர்டு ஆக்டர்ஸ் குறிய நவீனம் கிராவிட். அப்படின்னா அண்ட் ஆக்ட் ஆஃப் த கோர்ட் ஷால் ப்ரீஜஸ்டிஸ் நோ ஒன். அதாவது நீதிமன்றத்தின் செயல் யாருக்கும் பாரபட்சம் தராது. இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு ஆக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்டர்ஸில் ஆக்டுன்றது நம்ம ஃபஸ்ட்டே செயல்னு பார்த்துருக்கோம். அடுத்து கூரியன்னா கோர்ட்டுன்னு அர்த்தம். அடுத்தது நெமினன்றது நோ மேனு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது யாருக்குமேன்னு அர்த்தம். அடுத்து கிராவிட் பாரபட்சம் தராது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக சொல்லி பாருங்கள். நீதிமன்றத்தின் செயல் யாருக்கும் பாரபட்சம் தராதுன்னு வந்துடுது. இதை நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு ஆக்ட் இஸ் நான் ஃபெசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா. அப்படின்னா த ஆக்ட் இட் செல்ஃப் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் கில்ட் அன்லெஸ் டன் வித் அ கில்ட்டி இன்டென்ட். என்னென்னா குற்ற உணர்வோடு செய்யாவிட்டால் அந்த செயல் குற்றமாகாதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். தெளிவாக இல்லைனாலும் நமக்கு புரிஞ்ச மாதிரி பார்க்கலாம். ஆக்டஸ்னால் நம்ம முதல்லே பார்த்துருக்கோம் ஒரு செயல்ன்ட்டு. நான் ஃபெசிட்ரியம்னா அவனை குற்றவாளி ஆக்காதுன்னா மீனிங்கு. அதுக்கப்புறம் நிசின்றது தவிரன்னு அர்த்தம். மென்சிட்ரியா நம்மளுக்கு தெரியும் குற்ற உணர்வு, கில்ட்டி இன்டென்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லி பார்த்தோன்னா குற்ற உணர்வோடு செய்யாவிட்டால் அந்த செயல் குற்றமாகாதுன்றதுக்கு ஏன் அந்த லட்டின் டைம் யூஸ் பண்ணுறோன்ற நமக்கு தெரிஞ்சிடும். இதுவும் நம்ம நிறையா கேசஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். இப்போது ஆக்டஸ் ரியஸ்ன்றது ராங்ஃபுல் ஆக்ட்னா குற்ற செயல் அல்லது தவறான செயல்னு அர்த்தம். இதில் ஆக்டஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ஒரு செயல்ன்ட்டு. ரியஸ்ன்றது குற்றம். அப்போது இதில் வந்துடுது குற்ற செயல்ன்ட்டு. அவ்வளோதான். இதுவும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். குற்ற செயல் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் இந்த ரியஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டஸ் ரியஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். ஆட் இன்ட்ரியமில் இன்ட்ரியம்ன்றது இதற்கிடையில் அர்த்தம். இந்த மீன் டைமுக்கு இதில் ஆடுன்றதை பார்த்தோம்னா செய்யன்னு அர்த்தம். இதற்கிடையில் செய்யன்றதுக்காக ஆட் இன்ட்ரியம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தமிழ்லேயே பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு நீ பஸ்ஸில் போகிறப்போ ஆட் இன்ட்ரியம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிக்கலாம். லட்டின் வேர்டு இங்கிலீஷில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோன்னு கிடையாது, தமிழ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம தமிழ் பேசுகிறப்போ இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி நம்ம லட்டின் வேர்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அடிக்ஷன் ஃபார் த ஷூட், வழக்குக்காக. எக்ஸாம்பிளுக்கு வழக்குக்காக பொய் சாட்சி சொல்கிறாங்கன்ற சென்டென்ஸ்க்கு இந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட் வேல்யூரமில் வேல்யூன்ற வேர்ட் இருக்குது பாருங்கள். வேல்யூன்னா மதிப்பு. அப்போது மதிப்பின்படி, மதிப்புகளுக்காகன்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு த வேல்யூன்னு சொல்கிறதுக்காக இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், இது சிம்பிள். அடுத்து அழிவின்றது அட் அனதர் பிளேஸ்ன்னு அர்த்தம். அட் அனதர் பிளேஸ்னால் வேறு இடத்தில் இருந்ததாகன்னு சொல்கிறதுக்காக. அதாவது ஒரு குற்ற சம்பவம் நடக்கிறப்போ நான் இந்த இடத்துல இல்லை, நான் வேறு இடத்துல இருந்தேன்னு சொல்கிறதுக்காக இந்த அலிபின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விட்னஸை சொல்கிறப்போ ஹீஸ் அலிபி when the crime has happenedன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த குற்ற சம்பவம் நடக்கிறப்போ அவர் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து அமிகஸ் குரிய. அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் த கோர்ட்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட் ஆஃப் த கோர்ட்டுனா நீதிமன்ற நண்பர்ன்றது நீதிமன்றத்தோட ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் கிடையாது. அது எப்படின்னா ஒரு கேஸுக்காகவோ ஒரு பிரச்சனைக்காகவோ கோர்ட்டு சார்பாக ஒரு ஆளாக நியமிப்பாங்க. ஒரு சீனியர் அட்வொகேட்டையோ ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜையோ வேறு யாரையாவதோ நியமிப்பாங்க. அவங்க தான் அந்த அமிகஸ் குரியான்றவங்க. இந்த வேர்டு அனிமஸ்ன்றது இன்டென்ஷன், உள்நோக்கன்றது ஒரு செயலை செய்கிறப்போ உள்நோக்கத்தோடு செய்கிறோன்னு சொல்கிறதுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். இது ஈஸி தான்ல. நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம் நம்ம. நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னா அப்படி ஆல்ட்ரம் பார்த்தோம். அப்படின்னா ஹியர் த அதர் சைடு, எதிர்த்தரப்பு வாதத்தையும் கேட்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆடினா ஆடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்குறது. ஆல்ட்ரம்னா மற்ற, பார்த்தோம்னா பகுதி, சைடு. இப்போ அதை ஒரே சென்டென்ஸை சொல்லி பாருங்கள். ஹியர் த அதர் சைடுன்னு வந்துடும். இப்போ அது புரிஞ்சிருக்கும் எதிர்த்தரப்பு வாதத்தையும் கேட்கன்றதுக்கான காரணம். அடுத்து கேவே டெம்டர்னா பையர் பீவர், வாங்குறவங்களே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு சொல்கிறது. அதாவது கேவேட்டுங்கிறது என்னென்னா ஜாக்கிரதை, எம்டர்ன்றது வாங்குறவர். அப்போ வாங்குறவங்களே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் கேவே டெம்டர்ன்ற டேர்மை யூஸ் பண்ணுறோம்.
நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிறதுக்காக இந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மேக்ஸிம் டேம்னம் சைன் இன்ஜூரியா அப்படின்னா டேமேஜ் வித்தவுட் இன்ஜூரி. என்னென்னா சட்ட விதி மீறாமல் சேதம் ஏற்படுத்துறது. இதை பற்றி நம்ம லெசெஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு டிஃபேக்டோ. டிஃபேக்டோன்றது இன்ஃபேக்ட்னு அர்த்தம். இன்ஃபேக்ட்ன்றது நம்ம எல்லாருமே தமிழில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்டாக உண்மையில் நியாயமாக அப்படின்றதுக்காக இன்ஃபேக்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது இருக்காது. நெக்ஸ்ட் வேர்டு டிசூரே. ஆக்சுவலாக இதை நம்ம லட்டினில் ப்ரொனன்சியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் டியூரேன்னு தான் ப்ரொனன்சியேட் பண்ணணும். அப்படின்னா இன்லான்னு அர்த்தம். இன்லான்ற சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த டியூரேன்றதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டோலி இன்கேபெக்ஸ் அப்படின்னா இன்கேபபிள் இன் மாலிஸ்ன்னு அர்த்தம். இவருக்கு குற்ற சம்பவம் செய்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்கிறது தான். அடுத்த மேக்ஸிம் தி மினிமிஸ் நான் குராட்லாக்ஸ் அப்படின்னா தி லா டேக்ஸ் நோ அக்கௌண்ட் ஆஃப் ட்ரிஃப்ளிங் மேட்டர்ஸ். அதாவது சட்டம் அற்பமான விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா தி மினிமிஸ்ன்றது சிறியன்னு அர்த்தம். அடுத்து நான் குராட் அதாவது அக்கறை கொள்ளாது. லெக்ஸ்ன்றது லா. இது எப்படி இன்னொரு தடவை ஃபுல்லாக சொல்லி பாருங்கள், புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வேர்டு வந்து டிகிரி நிசி. அது என்னென்னா டிகிரி விச் டேக்ஸ் எஃபெக்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபைட் பீரியட் டெலிகேட்டட். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாலும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டைமுக்கு அப்புறம் தான் அது ஆக்ஷனுக்கு வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து டொனேசியா மோர்டிஸ் காசா அப்படின்னா எ கிஃப்ட் பை எ பர்சன் ஆன் அ டெத் பெட். ஒருத்தர் இறக்க போகிறாருன்னு தெரிஞ்ச காரணத்தினால இன்னொருத்தருக்கு கொடுக்குற டொனேஷன் வந்து இந்த டேர்மை யூஸ் பண்ணி சொல்லலாம். இதில் டொனேஷன்றது டொனேஷன், மோர்டிஸ்ன்றது ஆல்ரெடி ஒரு டேர்ம் பார்த்துருக்கோம் மொரிஷியர்ன்ட்டு. அது ஓரியன்டாக இருக்குது, இது இறக்க போகிறதுக்கானது. காசான்றது காரணம். நெக்ஸ்ட் டேர்ம் எஜிஸ்டம் ஜெனரிஸ் அதாவது ஆஃப் த சேம் கேட்டகரி, அதே வகையானன்றதுக்காக இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு த எமினன்ட் டொமைன் அதாவது தி சுப்ரீம் ரைட், உச்ச உரிமைன்னு அர்த்தம். இப்போ ஒரு கோர்ட்டில் இருக்கிறது அந்த ஜட்ஜுக்கு தான் அதிக பவர் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த எமினன்ட் டொமைன். நெக்ஸ்ட் லட்டின் டேர்மு எக்ஸ்பார்ட்டி. எக்ஸ்பார்ட்டின்றது நாட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னா எதிராளி இல்லாத, எதிர்த்தரப்பற்றன்னு அர்த்தம். நம்ம சிவில் கோர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அதாவது ஒருதலை பட்சமாக ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு கேஸில் ஆப்போசிட் பார்ட்டி வராமல் இருக்காங்கன்னு சொல்கிறது தான் எக்ஸ்பார்ட்டின்னு அர்த்தம். அவ்வளோதான். அடுத்து ஃபேக்டம் வேலட் அப்படின்னா த ஃபேக்ட் விச் கேனாட் பி ஆல்டர்ட் அதாவது மாற்ற முடியாத உண்மைன்னு அர்த்தம். மாற்ற முடியாத உண்மைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஃபெய்ட் அக்கம்ப்ளி அப்படின்னா அன் அக்கம்ப்ளிஷ்டு ஃபேக்ட்னு அர்த்தம். அதாவது ஒரு நிறைவேற்றப்பட்ட உண்மைன்னு அர்த்தம். எப்படின்னா ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அது இன்னொரு போய் சொல்லி மாற்ற முடியாதுன்றதுக்காக இந்த ஃபெய்ட் அக்கம்ப்ளின்ற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. இந்த லட்டின் டேர்மு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்மு. என்னென்னா இக்னோரன்சியா லெஜிஸ் நெமினம் எக்ஸ்குசட் அப்படின்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் எக்ஸ்கியூசஸ் நோ ஒன். அதாவது சட்டம் அறியாமை மன்னிக்க முடியாததுன்னு சொல்கிறாங்க. ஒரு செயலை செஞ்சுட்டு எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிக்க முடியாதுன்றதுக்காக இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இக்னோரன்சியான்றது இக்னோரன்ஸ், லெஜிஸ்ன்றது லா, நெமினன்றது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் நோ ஒன்ட்டு, எக்ஸ்கூசட்ன்றது எக்ஸ்கியூசஸ். அவ்வளோதான். இருந்தாலும் நீங்கள் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேர்மு இன் பாரிமேட்டரியா அப்படின்னா இன் அனலாகஸ் கேஸ் அதாவது ஒரே மாதிரியான கேஸு ஒரே தலைப்பில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன் பாரிமேட்டரியான்னு சொல்கிறாங்க. கோர்ட்டோட நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், இது ஒரே மாதிரி கேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக சிம்பிளான டேர்மை யூஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் இந்த செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் இன்னும் சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். நன்றி.